ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற மூவி ஸ்டார். ஸோ ஸ்டார் வந்து நம்ம கவின், அப்புறம் பியார் பிரேம காதல் எலன், அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவோட காம்போல விளையாடுகிற ஒரு படம். ஸோ ஸ்டாரோட ஸ்டாரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தா ஒருத்தர் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ கவின், ஸோ அவர் ஸ்டார் ஆகணும்னா இல்லையா, என்னென்ன லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாருன்னு சொல்லி அப்படிதான் இந்த படத்தோட கதை. ஸோ ஸ்டாரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே, இப்போ ஸ்டாரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டாரி. உண்மையிலே ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்தில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே ஸ்லோவாக அப்படியே அந்த கதையை கொண்டு போய் ஒரு லவ் அப்படியே முடிச்சு ஒரு இன்டர்வல் வந்து ஒரு மாதிரி இதாகவே முடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து நல்லாவும் போவோம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃப் வந்து என்னன்னா, லேக் வந்து இருக்குதுங்க படத்தில். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி லேகாக வந்து அந்த படத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான மூவி. ஸோ வந்து சில படம் வந்து இன்ஸ்பைரிங்கான மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே நீட்டாக அப்படியே போகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்லையும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாரில் வந்து என்னென்னா எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து இந்த டைலாகும் சரி, பிஜிஎம் யுவன் தலைவன் பிரிச்சுட்டாங்க வேற லெவலு. தலைவன் மாஸ், யுவன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும் இந்த ஸ்டாரு. ஸோ கவினோட பெர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை, செம்ம உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் வந்து மியூசிக்கும் சரி, அப்புறம் எடிட்டிங் வாய்ஸு எல்லாமே படம் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாலும், ஸோ ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் ட்ரீம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ட்ரீம் பண்ணிவிட்டு அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஷார்ட் வருங்க. அந்த ஷார்ட் வந்து உண்மையில நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் கிளைமேக்ஸ் வந்து அவங்க முடிச்ச விதம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப சிம்பிளாக முடிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி அவங்க ஏதாவது ஒன்று யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மற்றபடி ஸ்டார் வந்து ஒரு யங்ஸ்டரை டார்கெட் பண்ணியிருக்கிற படம். ஸோ ஒரு டைலாக்கும் ஒரு சீனும் நம்ம வந்து அப்படியே யோசிக்கிற மாதிரியான சில விஷயங்கள், அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுற விஷயங்கள் எமோஷ்னலாகவும். ஸோ வந்து ஒரு ஜேர்னியாக வந்து கவினோட ஜேர்னி, ஐ மீன் அந்த கேரக்டராக அவர் இருக்கிற ஒரு ஜேர்னி தான் இந்த படம். ஸோ வந்து இது வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு குட் வாட்ச் அண்ட் வந்து ஒரு குட் மூவி. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங், ஸோ ஸ்டாரில் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில குறைகளும் இருக்கு. குறைகளும் நிறைகளும் உள்ள ஒரு படம் தான் ஸ்டார். ஸோ வந்து குறைய விட்டுருங்க. ஸோ வந்து நல்ல நல்ல விஷயம் இந்த படத்துலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு குட் வாட்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.